ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நீங்கள் ஃபேன்சி கிச்சனில் சம்பா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பல கல்யாண தேவைகளில் இலையில நமக்கு டம்ளரில் ஊற்றி வைப்பாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சூப்பராக சுவையாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். அந்த பாலுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ஒரு 1/4 கிலோ சம்பா ரவையை எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ ஜீனி எடுத்துருக்கோம். 1க்கு டபுள் பங்காக ஜீனி எடுத்துருக்குறோம். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சம்பா ரவையை போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா வேகும். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வேகும். நல்லா கொலையாக வேக வைங்க. இப்படி இடைக்கிட அப்படி கிண்டி கிண்டி விட்டுக்குங்க. அடியில் பிடிக்காமல் இருக்கும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சீனியை போட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச ஜீனியை போட்டுக்கலாம். 1க்கு 2 சீனி போடுறோம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் சீனி. 4 டம்ளர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் நான் போடலை. மில்க் மீட் 1 டப்பா ஊற்றிக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். பால் கெட்டியான பால் காய்ச்சி வச்சுருக்கோம், 1/2 லிட்ரு. அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றிருக்குறோம். முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, சாரப்பருப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஜாதிக்காய் கொஞ்சம் சீச்சி போட்டுக்கலாம். இப்படி தூள் இருக்கிறவங்க தூள் போட்டுக்குங்க, இல்லைன்னா இப்படி சீச்சி விட்டுக்குங்க. ஜாதிக்காவை கொஞ்சம் வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு கல்யாண ஃபீர்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.